கடந்த 26ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுக்கடி சந்திரகாந்தா சீன் ஒன்று அரங்கேற்றம் பண்ணார். அது வந்து இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலிலோ இல்லை இந்திய அரசியலிலோ யாருமே பார்த்துருக்க முடியாது. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை சென்னை கமிஷனரோ கிடையாது. அவர் எதுக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும்? ஒருவேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா, இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களா, இல்லை ஒருவேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டோடனே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 261 கிரிமினல்ஸ் இருக்காங்க. சரி, 262ஆவதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை. அது தரம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம். இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம்எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கால் அடிச்சுக்கிறார் ஒரு படத்தில், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இதை என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் எஸ்வி சேகர் நம்பர், அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க. அதாவது சோசியல் மீடியா இருக்குது, என்ன வேணால் பேசலாம்ங்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம். கொஞ்சம் ஆத்திரத்தில் புத்தி பேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு 100-200 கால்ஸ் வரும். இதுக்கப்புறம் 1000, 2000, 3000ன்னு கால்ஸ் வருது. வாட்ஸ்அப்பில் வருது, இதில் வருது, வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. யார் வேணால் என்னை திட்டுங்கடான்னு சொல்கிறதுக்கு இல்லை.